பாத் ஆஃப் த வேர்ட் எபிசோட் 12. யாக்கோபின் ஆசீர்வாதம். அதாவது யாக்கோபு எப்படி தன் மூத்த சகோதரனான ஏசாவுக்குரிய ஆசீர்வாதத்தை மோசடியாக பெற்றான் என்பதை காணப்பேயாகிறோம். ஈசாக்கு முதிர் வயதாகி பார்வையற்றவராயினார். தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அவர் அழைத்து, என் மகனே என்றார். ஏசா பதிலாக, இதோ இருக்கிறேன் என்றான். ஈசாக்கு சொன்னார், நான் முதிர்ந்தேன், எனக்கு மரணம் எப்போது வரும் என்பதை அறியேன். ஆகையால் நீ உன் வில், அம்பு ஆகிய உபகரணங்களை எடுத்து வனத்துக்குச் சென்று எனக்காக வேட்டையாடி நான் விரும்பும் ருசியான உணவாக சமைத்து என்னிடத்தில் கொண்டு வா. நான் புசித்து மரணிக்கும் முன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த உரையாடலை ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டைக்குச் செல்லும் போதே ரெபெக்காள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் தகப்பன் ஏசாவை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார் என்று சொன்னாள். என் மகனே, நான் சொல்வதை செய். நீ ஆட்டு மந்தையிலே 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. அவற்றை உன் தகப்பனுக்கு விருப்பமானபடி சமைக்கிறேன். அதை நீ அவரிடம் கொண்டு செல்ல வேண்டும். யாக்கோபு பதில் சொன்னான், என் சகோதரன் ஏசா ரோமம் உள்ளவன், ஆனால் நான் ரோமமில்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவினால் நான் அவருக்கு மோசடியாய் பட்டு விடுவேனே. அவரது ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் வரக்கூடுமே. அதற்கு ரெபெக்காள், என் மகனே, அந்த சாபம் என் மேல் வரட்டும். நீ என் சொல்லை மட்டும் கேட்டு செய். யாக்கோபு 2 வெள்ளாட்டுக் குட்டிகளை கொண்டு வந்தான். ரெபெக்காள் அவற்றை சமைத்து ஏசாவின் நல்ல உடைகளை யாக்கோபுக்கு போட்டாள். வெள்ளாட்டின் தோலை அவன் கைகளிலும் கழுத்திலும் பூசினாள். தயாரான உணவையும் அப்பங்களையும் அவனிடம் கொடுத்தாள். யாக்கோபு தன் தகப்பனிடம் சென்றான். என் தகப்பனே என்றான். ஈசாக்கு கேட்டார், நீ யார் என் மகனே? யாக்கோபு சொன்னான், நான் உங்கள் மூத்த மகனாகிய ஏசா. நீர் என்னை ஆசீர்வதிக்கும்படி வேட்டையாடி கொண்டு வந்ததை சமைத்தேன். ஈசாக்கு சந்தேகத்துடன் கேட்டார், இவ்வளவு சீக்கிரமா வேட்டையாடி விட்டாயா? யாக்கோபு பதிலளித்தான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் எனக்கு துணை நின்றார். ஈசாக்கு கூறினார், கிட்டவா, நான் உன்னை தடவி பார்ப்பேன். அவர் யாக்கோபை தடவினார். சத்தம் யாக்கோபின் சத்தமாய் உள்ளது, ஆனால் கைகள் ஏசாவின் கைகள் போல் ரோமமுள்ளன். இவ்வாறு சந்தேகத்துடன் இருந்தும் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். To be continued on Part 2.